بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. எல்லாம் அல்ல ஏக இறைவனுடைய நல்லடியார்களே, தொலை கேள்விகளும் துரித பதில்களும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக அனுப்பி வைக்கின்ற உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரமும் குர்ஆன் சுன்னாவுடைய நிலையிலே உங்கள் வினாக்களுக்குண்டான பதில்களை வழங்கலாம் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். அந்த வகையில் இந்த வாரம் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய முதலாவது கேள்வி என்னவென்று சொன்னால், பூனை வாங்குவதும் விற்பதும் இது சம்பந்தமாக இஸ்லாத்துடைய நிலைப்பாடு என்ன? அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தொடர்பாக என்ன வழிகாட்டுதலை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் அப்படி என்ற கோணத்திலே இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. இதில் முதல் அடிப்படையாக நாங்கள் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், பூனையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் ஒரு சில பிராணிகளை எங்களுக்கு அசுத்தமான, அதாவது நஜீஸான பிராணிகளாக விலங்குகளாக அடையாளம் செய்திருக்கின்றது. குறிப்பாக நாய் பன்றியை எங்களுக்கு அசுத்தமான விலங்குகளாக பிராணிகளாக இஸ்லாம் அடையாளம் செய்திருக்கின்றது. அப்பேற்பட்ட ஒரு பிராணியாக இந்த பூனை என்பது நோக்கப்பட வேண்டிய ஒரு விலங்கு அல்ல. அப்படி என்பதைத்தான் முதல் விஷயமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நபிமொழி தொகுப்புகளிலே சுனனு திர்மிதி, சுனனு நசாயி, அதே போன்று சுனன் அபூ தாவூத் ஆகிய நூட்களில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தி, அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவருக்கு வுது செய்வதற்காக வேண்டி தண்ணீர் கொண்டு வரப்படுகின்றது. தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிற நேரத்தில் அந்த தண்ணீரை பூனை வாய் வைத்து குடிக்க ஆரம்பிக்கின்றது. அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பூனைக்கு குடிப்பதற்கு ஏற்ற மாதிரி அந்த அவருக்கு வுது செய்வதற்காக வேண்டி கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட தண்ணீர் பாத்திரத்தை அவர் வளைத்து கொடுக்கிறாரு. பூனையும் அதில் வந்து தண்ணீரை குடிக்க ஆரம்பிக்கின்றது. அப்போ இதை அவருடைய சகோதரருடைய மகள் ஆச்சரியமாக பார்க்குறார். உடனே அபூ கதாதா ரலியல்லாஹு அவர் கேட்குறாங்க, என் சகோதரரின் மகளே, உனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றதா? இந்த பூனை தண்ணி குடிக்குது, அதற்கு குடிப்பதற்கு ஏற்ற மாதிரி நான் பாத்திரத்தை வளைத்து கொடுத்திருக்கிறேன், எனக்கு வுது செய்வதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்ட நீர், அப்படி இருந்தும் நான் இவ்வாறு செய்வது உனக்கு ஆச்சரியம் அளிக்கிறதா அப்படின்னு கேட்குற நேரத்தில் ஆம், ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்றாங்க. உடனே அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பூனையை பொறுத்த வரைக்கும் இது உங்களை சுற்றி வரக்கூடியது, தவ்வாஃபூன் அலைக்கும், உங்களை சுற்றி வரக்கூடிய விலங்குகளாக இருக்கிறது, எனவே இது நஜீஸ் கிடையாது என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லி காட்டுகின்றார்கள். கபிஷா என்று சொல்லக்கூடியவர் இந்த செய்தி அறிவிக்கிறார். மேலே குறிப்பிட்ட அந்த நூட்களில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அப்போ இந்த செய்தி எங்களுக்கு எதை தெளிவுபடுத்துகிறது என்றால், பூனையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அசுத்தமான நாய் பன்றியை இஸ்லாம் எவ்வாறு நஜீஸான அசுத்தமான விலங்காக எங்களுக்கு அடையாளம் செய்திருக்கின்றதோ அதுபோன்று அசுத்தமான ஒரு விலங்கு ஒரு பிராணி அல்ல பூனை, அப்படி என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். பூனை ஒரு சுத்தமான எங்களை சுற்றி வரக்கூடிய ஒரு பிராணியாக இருக்கின்றது. இப்போ இந்த பூனையை பொறுத்த வரைக்கும் இதை எங்களுக்கு வீடுகளில் செல்ல பிராணிகளாக வளர்க்கலாமா அப்படி என்பதையும் இந்த இடத்தில் நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். செல்லப்பிராணிகளை நாம் வளர்க்கின்ற நேரத்தில் எதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது என்றால், அந்த செல்லப்பிராணிகளை நம்ம வீட்டுகள் அல்லது கூண்டுகளில் கட்டி போட்டு அடைத்து வளர்க்கின்ற நேரத்தில் அதற்கு உணவுகளை கொடுத்துடணும். உணவு குடிபானங்களை நாம் சரிவர அதற்கு கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கவில்லை என்று சொன்னால்தான் அதனால் நாங்கள் வேதனை செய்வதற்கு நரகத்தில் வேதனை செய்யப்படுகின்ற ஒரு நிலை எங்களுக்கு ஏற்படும். சஹீஹுல் புகாரியுடைய 3482வது இலக்கத்தில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், உஸ்திபத் இம்ராஅத்துன் ஃபீ ஹிர்ரத்தின் சஜனத்துஹா, ஒரு பெண்மணி என்ன செய்யப்படுகிறாள் என்றால், பூனையை அடைத்து வைத்ததின் காரணமாக அவள் நரகத்தில் வேதனை செய்யப்படுகிறாள். அடைத்து வைத்து அவள் என்ன செய்தாள் என்று சொன்னால், அந்த பூனையை அடைத்து வைத்த அந்த பெண்மணி அந்த பூனைக்கு சாப்பாடு கொடுக்கவும் இல்லை, குடிபானம் கொடுக்கவும் இல்லை. அதே நேரத்தில் அந்த பூனையை வெளியில் புழு பூச்சிகளை போய் அது சாப்பிட்டு விட்டு வருவதற்காக அந்த பூனையை அவள் அவிழ்த்து விடவும் இல்லை.
இதனால் அவள் என்ன செய்யப்படுகிறார் என்று சொன்னால் நரகத்தில் நுழைவிக்கப்பட்டு அந்த பெண்மணி நரகத்தில் வேதனை செய்யப்படுகிறாள் என்று அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஒரு வீட்டில் ஒரு பூனையை நாங்கள் செல்லப்பிராணியாக வளர்க்கிற நேரத்தில் எதை நாம் கவனிக்க வேண்டும் என்றால், நாம் செல்லப்பிராணியாக வளர்க்கின்ற அந்த பூனைக்கு நாம் ஒரு கூண்டில் போட்டு வளர்த்தாலோ அல்லது அடைத்து வைத்து வளர்த்தாலோ அதற்கு உரிய முறையில் அதனுடைய பசி தீருகின்ற அளவுக்கு அதற்கு உணவு கொடுக்கணும், அதனுடைய தாகத்துக்கு நீர் கொடுக்கணும். எப்படி எங்கட பசிக்கு எங்கட தாகத்துக்கு நாங்கள் சாப்பிட்டு நீர் அருந்துவதை போன்று அந்த விலங்காக இருக்கின்ற பூனைக்கும் அதனுடைய வயிறார அதனுடைய வயிற்று பசி தீர்ப்பதற்காக வேண்டி நாங்கள் உணவுகளையும் குடிபானங்களையும் தண்ணீர்களையும் கொடுக்கணும். அவ்வாறு கொடுக்காமல் பூனையாக இருக்கலாம் அல்லது இதர செல்லப்பிராணிகளாக இருக்கலாம், நாம் கூண்டுகளில் அடைத்து அல்லது கட்டி போட்டு வளர்த்து அதை நம்ம வேதனை செய்வோம் என்று சொன்னால் நாளைய மறுமையுடைய நாளில் அந்த காரணத்துக்காக வேண்டியே நாங்கள் நரகத்தில் நுழைவிக்கப்பட்டு வேதனை செய்யப்படுவோம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அப்போ பூனை என்பது ஒரு சுத்தமான ஒரு விலங்கு அப்படி என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதை செல்லப்பிராணிகளாக எங்களுக்கு வீட்டில் கட்டி போட்டு வளர்க்கலாம், வளர்க்கிற நேரத்தில் எத்தகைய வழிமுறைகளை நாம் கடைபிடிக்கணும் அப்படி என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கின்றது. இப்போ இந்த பூனையை நாம் வாங்கலாமா விற்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக இந்த பூனையை வாங்குவதும் விற்றல் என்பதும் மார்க்கம் தடை செய்த ஒரு காரியம் அல்ல. நமக்கு செல்லப்பிராணியாக அதை வளர்க்கலாம் அப்படி என்று இஸ்லாம் எங்களுக்கு அனுமதிக்கிற நேரத்தில், அது சுத்தமான விலங்கு என்று சொல்லுகின்ற நேரத்தில் விலை கொடுத்து அதை வாங்கிக் கொள்வதில் எந்த விதமான பிழையும் இல்லை, அது மார்க்கம் அனுமதித்த ஒன்றாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த பூனையை விற்று ஒருவர் சம்பாதிக்கின்ற அந்த கிரயம் இருக்கின்றதே, பூனையை விற்று சம்பாதிக்கின்ற அந்த வருமானம் காசு, இதையும் இஸ்லாம் தடுத்த ஒன்றல்ல. ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பொருட்களை, தடை செய்யப்பட்ட சில பொருட்களை விற்பனை செய்து அதனுடைய கிரியத்தில் அதனுடைய வருமானத்தை சாப்பிடுவதையும் என்ன செய்திருக்கின்றார்கள், தடை செய்திருக்கின்றார்கள். அப்படி என்ற செய்தி எங்களுக்கு சஹீஹுல் புகாரியுடைய 2238வது இலக்கத்தில் இடம்பெறுகின்ற செய்தியில் எங்களுக்கு பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவற்றை தடை செய்கிறார்கள் என்று சொன்னால், அன் சமனி தமி, அதாவது இரத்தம் விற்று அந்த இரத்தம் விற்பதனூடாக நாம் சம்பாதிக்கின்ற கிரயம், அதனால் சம்பாதிக்கின்ற காசு, இதை ரசூலுல்லாஹ் தடை செய்கிறாங்க. அதே போன்று வசமனில் கல்வி, நாய் விட்டு சம்பாதிக்கின்ற காசு இருக்கிறதா இல்லையா, இதையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறார்கள், தடை செய்கின்றார்கள். அதே போன்று வகஸ்பில் அமதி, அடிமை பெண்ணுடைய சம்பாத்தியம், அதையும் எஜமான் எடுத்துக்கொள்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். அப்படி என்பதை புகாரியில் பார்க்கலாம். அப்போ ரசூலுல்லாஹ் எதனுடைய கிரயத்தை தடை செய்திருக்கின்றார்கள், ரத்தம் விற்று ஒருவர் சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் அது தடை செய்யப்பட்டிருக்கின்றது, நாய் விட்டு சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் அது தடை செய்யப்பட்டிருக்கின்றது, அடிமை பெண்ணுடைய சம்பாத்தியத்தை எஜமான் எடுத்துக்கொள்கிறார் என்றால் அது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த தடையுடைய பட்டியலில் பூனையை வித்து ஒருவர் சம்பாதிப்பது, பூனையை வித்து ஒருவர் வருமானம் ஈட்டுவதை இஸ்லாம் என்ன செய்யல, எங்களுக்கு தடை செய்யல. அதே நேரத்தில் இந்த பூனை என்பது மார்க்கம் தடுத்த ஒரு விலங்கும் கிடையாது. சில விலங்குகளை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் தடுத்து இருக்கின்றது. அப்போ தடை செய்யப்பட்டவற்றை நாம் விற்பனை செய்து அதனுடைய வருமானத்தை நாம் சாப்பிடுவதும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. பூனையை பொறுத்த வரைக்கும் தடை செய்யப்பட்ட ஒன்றும் அல்ல, அது சுத்தமான ஒரு விலங்காக இருக்கின்றது. அதே நேரத்தில் நாம் வீட்டில் செல்லப்பிராணிகளாக அதை வளர்ப்பதற்கும் இஸ்லாம் எங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற காரணத்தினால் இந்த பூனை ஒருவர் விற்கிறார், இன்னொருவர் வாங்குகிறார் என்று சொன்னால் விற்பதும் வாங்குவதும் விற்ற காசில் சாப்பிடுதல் என்பதும் எந்த விதமான மார்க்கம் தடை செய்த அடிப்படையில் இது உள்ளடங்கவில்லை அப்படி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் செல்லப்பிராணிகளாக வீட்டில் பூனையாக இருக்கலாம், இதர விலங்குகளை இதர பறவைகளை நாம் வளர்க்கிற நேரத்தில் அதற்கு தொல்லைகளை கொடுக்காமல், நோய்வினைகளை ஏற்படுத்தாமல், அதற்கு உணவுகளையும் குடிபானங்களையும் சரிவர நேரத்துக்கு நாம் கொடுத்து என்ன செய்ய வேண்டும், அதை வளர்க்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான். அனுமதிக்கப்பட்ட ஒன்றை நாம் செய்கின்ற நேரத்தில் சில தவறுகளை விடுகின்ற பொழுது அதுவே எங்களை நாளை மறுமையில் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியமாக மாறிவிடும். அப்படி என்ற எச்சரிக்கையையும் நாம் மனதிலே நிலைநிறுத்தினவர்களாக இந்த செல்லப்பிராணிகள் அல்லது பூனைகள் இது போன்ற விலங்குகள் விஷயத்தில் நாம் செயலாற்ற வேண்டும் அப்படி என்பதை சகோதரருடைய வினாவுக்கான பதிலாக கூறிக்கொள்கிறேன். இரண்டாவதாக என்ன கேட்டிருக்கிறார் என்று சொன்னால், ஒருவர் குளித்துவிட்டு தொழுகைக்கு தயாராகிறார். அவர் குளிப்பை நிறைவேற்றிவிட்டு ஆடைகளை அணிந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு போய் தொழுகையை நிறைவேற்றப் போகிறார்.
அல்லது வீட்டில் வந்து தொழுகை நிறைவேற்றப் போகிறார். அப்போ குளித்து விட்டு அவர் அடுத்தபடியாக செய்யக்கூடிய காரியம் தொழுகையாக இருக்கின்றது. வேற எந்த காரியத்தையும் அவர் செய்யலை. இப்படி இருக்கிற நேரத்தில் அவர் வுலு செய்ய வேண்டுமா? ஏனென்று சொன்னால் அவர் குளிக்கின்ற நேரத்தில் சுத்தமாக இருக்கிறார், அவருடைய உடல் வந்து சுத்தம் செய்யப்படுகின்றது. அப்போ சுத்தம் செய்துவிட்டு குளிப்பினூடாக தன்னை சுத்தப்படுத்திவிட்டு அடுத்தபடியாக தொழுகையை நிறைவேற்றப் போகிறார். இப்பொழுது அவர் தொழுகைக்காக மீண்டும் வுலு செய்து இன்னொரு முறை தன்னை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டுமா அப்படி என்று இரண்டாவதாக கேட்டிருக்கின்றார்கள். இந்த கேள்விக்குண்டான பதிலை பொறுத்தவரையில் இஸ்லாம் எங்களுக்கு இந்த தொழுகைக்கு முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்பதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற நேரத்தில் அல் குர்ஆனுடைய 5வது அத்தியாயத்தின் 6வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக எங்களுக்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே என்று அல்லாஹ் அழைத்து சொல்கிறான். இதா கும்தும் இலஸ்ஸலாத்தி, நீங்கள் தொழுகைக்கு தயாரானால், தொழுகையை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் தயாராகி விட்டீர் என்று சொன்னால், ஃபக்ஸிலு வுஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிகி வம்ஸஹு பிருஊசிக்கும் வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைன். அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் என்ன எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், நீங்கள் தொழுகைக்கு தயாராகி விட்டீர்கள் என்று சொன்னால், நாம் இன்றைக்கு தொழுகைக்கு முன்னாடி வுலு செய்கிறோமா இல்லையா? இந்த வுலுவை இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு கட்டாயமாக்கி நீங்கள் வுலு செய்ய வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறான். அதாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதா கும்தும் இலஸ்ஸலாத்தி ஃபக்ஸிலு வுஜூஹக்கும், தொழுகைக்கு தயாராகி விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய முகத்தை கழுவிக்கொள்ளுங்கள். அதே போன்று வஐதியக்கும் இலல் மராஃபிகி, முட்டுக்கை வரைக்கும் உங்களுடைய 2 கைகளையும் நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள். வம்ஸஹு பிருஊசிக்கும், அதே போன்று உங்களுடைய தலையை நீங்கள் மசகு செய்து கொள்ளுங்கள். வஅர்ஜுலக்கும் இலல் கஅபைன், உங்கள் கால்களை கரண்டை வரைக்கும் நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள் என்று இந்த வுலுவோடு சம்பந்தப்பட்ட நாம் வுலு செய்கிற நேரத்தில் எந்த உடல் உறுப்புகளை நாங்கள் கழுவி சுத்தம் செய்வோமோ அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5வது அத்தியாயத்தின் 6வது வசனத்திலே எங்களுக்கு சொல்லி தொழுகைக்கு முன்னாடி இதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அப்போ தொழுகைக்கு முன்னாடி இஸ்லாம் எங்களுக்கு எவற்றை சுத்தம் செய்யுமாறு சொல்கிறது? முகம், 2 கைகள், அதே போன்று 2 கால்கள், அதே போன்று தலையை மசகு செய்யணும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய செயல்பாட்டில் எவ்வாறு செய்யணும், எத்தனை தடவை செய்யணும் அப்படி என்ற வழிகாட்டுதலின் ஊடாக இந்த உலக மக்களுக்கு அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் வுலு என்று அழைக்கின்றோம். அப்போ இந்த வுலுவைத்தான் இஸ்லாம் தொழுகைக்கு முன்னாடி எங்களுக்கு கடமையாக சொல்லி காட்டி இருக்கின்றதே தவிர, தொழுகைக்கு முன்னாடி நீங்கள் குளித்து சுத்தமாகிக் கொள்ளுங்கள், நீங்கள் குளித்து சுத்தமாகி விட்டீர்கள் என்றால் அந்த உங்களை சுத்தப்படுத்திய குளிப்பில் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றலாம் அப்படின்னு இஸ்லாம் என்ன செய்யல, எங்களுக்கு வழிகாட்டல. அப்போ ஒருவர் வந்து தொழுகைக்கு முன்னாடி அவருடைய ஒட்டுமொத்த உடலையும் அவர் சுத்தப்படுத்துகின்ற அடிப்படையில் அவர் குளித்து சுத்தமாக இருந்தாலும் இஸ்லாம் தொழுகைக்கு எங்களுக்கு வுலுவை கடமையாக்கி இருக்கின்ற காரணத்தினால் 5வது அத்தியாயத்தின் 6வது வசனம் மிக தெளிவாக தொழுகைக்கு முன்னாடி வுலுவை எங்களுக்கு கடமையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டி இருக்கின்ற அடிப்படையில் நாம் என்ன செய்யணும்? குளித்து சுத்தமாக இருந்தாலும் வுலுவை என்ன செய்யணும்? கண்டிப்பாக நாம் செய்து கொள்ளணும். வுலுவை ஒருவர் வந்து செய்யாமல் தொழுவார் என்று சொன்னால், நான் சுத்தமாகத்தான் இருக்கிறேன், குளித்து தானே இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒருவர் வந்து வுலு செய்யாமல் அவர் வந்து தொழுகை நிறைவேற்றுவார் என்று சொன்னால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற செய்தி சஹீஹுல் புகாரியுடைய 135வது இலக்கத்தில் எங்களுக்கு பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், லா தக்பலு ஸலாத்து மன் அஹ்தஸ ஹத்தா யதவல்லா, வுலு நீங்கிய ஒருவர் வுலு செய்கின்ற வரைக்கும் அவருடைய தொழுகை என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ ஒருவருடைய வுலு நீங்கிவிட்டது என்றால் அவர் மீண்டும் அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்யணும்? இஸ்லாம் சொல்கிறது, வுலு தான் செய்யணும். குளித்தல் என்பது போதுமானதாக மாறாது. அது ஒட்டுமொத்த உடலையும் சுத்தப்படுத்தினாலும் தொழுகைக்கு வந்து வுலு தான் செய்யணும் அப்படி என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அதே போன்று இன்னொரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். என்னவென்று சொன்னால், இப்போ நம்ம குளிப்பை நிறைவேற்றுகிற நேரத்தில் அது வந்து கடமையான குளிப்பாக இருந்தால், நமக்கு வந்து ஃபர்லான குளிப்பாக இருக்குமாக இருந்தால், அந்த கடமையான ஃபர்லான குளிப்பை நிறைவேற்றுவதற்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த குளிப்பை நிறைவேற்றுவார்கள் என்றால், சஹீஹுல் புகாரியுடைய
248வது இலக்கத்தில் பார்க்கலாம். ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதகு தசல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்தார்கள் என்றால் மினல் ஜனாபதி, அதாவது தனக்கு குளிப்பு கடமையான நிலையில், தாம்பத்தியம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு குளிப்பு கடமையான நிலையில் நபிகள் நாயகம் குளிப்பை நிறைவேற்றினார்கள் என்று சொன்னால் ரசூலா என்ன செய்வார்கள்? பதக ஃபகஸல யதைஹி, முதலாவது தன்னுடைய 2 கைகளையும் ரசூல்லா கழுவி கொள்வார்கள். அதற்கு பின்னாடி சும்ம யத்தவல்லஹு கமா யத்தவல்லஹு லிஸ்ஸலாத்தி, தொழுகைக்கு வுலு செய்வதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுலு செய்வார்கள், வுலு செய்துவிட்டு தான் குளிப்பார்கள் அப்படி என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப நாமளும் கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதற்கு முன்னாடி வுலு செய்யணும். அப்போ ஒருவர் கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதற்கு முன்னாடி நபிகள் நாயகத்தின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் வுலு செய்கிறார், வுலு செய்து விட்டு அவர் குளிக்கிறார், குளித்ததற்கு பின்னாடி இப்ப அவர் தொழுகைக்கு தயாராகிறார் என்று சொன்னால் அவருடைய வுலு நீங்கக்கூடிய எந்த காரியத்தை அவர் நிறைவேற்றாமல் அவர் வுலு செய்துவிட்டு கடமையான குளிப்பை நிறைவேற்றி இருக்கிறார். நிறைவேற்றினதற்கு பின்னாடி இப்போ அவர் தொழுகைக்கு தயாராகிறார் என்று சொன்னால் இவர் மீண்டும் வுலு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் ஆல்ரெடி வுலுவில் தான் இருக்கிறார். அவர் குளிப்பதற்கு முன்னாடி வுலு செய்திருக்கிறார். அந்த வுலு நீங்கல்ல. அப்போ வுலு நீங்காத காரணத்தினால் அவர் மீண்டும் வுலு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்லாமல் சாதாரண குளிப்பை நம்ம நிறைவேற்றுகிறோம், அந்த சாதாரண குளிப்புக்கு முன்னாடி நாம வுலு செய்யவில்லை என்றால், வுலு செய்கிறோம் என்று நியத்து வைத்து அந்த வுலுவை நாம செய்யாமல் குளிப்போம் என்று சொன்னால் அந்த குளிப்பு நம்முடைய உடல் உறுப்புகளை சுத்தப்படுத்தி ஒட்டுமொத்த உடலும் சுத்தமாக இருந்தாலும் அந்த சுத்தம் என்பது தொழுகைக்கு போதுமானதாக இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டல்ல. இப்போ தொழுகைக்கு இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்ற சுத்தம் என்பது வுலு என்ற சுத்தம். அந்த வுலு என்ற சுத்தத்தை நாம் செய்துவிட்டுத்தான் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் அப்படி என்பதை அந்த சகோதரருடைய வினாவுக்கான பதிலாக கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக என்ன கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், தொழுகையில் வரிசையில் வலது பக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்கிறான் என்றும், மலக்குகள் வானவர்கள் அவர்களுக்காக தொழுகையில் வரிசையில் வலப்பக்கம் இருக்கக்கூடியவர்களுக்காக அருளை வேண்டுகிறார்கள் என்றும் ஒரு செய்தி அபூ தாவூத், இப்னு மாஜா இன்னும் சில நூட்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தியா? அதே நேரத்தில் நம்ம தொழுகையில் அப்போ வலது பக்கம் தான் இருக்கணுமா அப்படி என்ற அடிப்படையில் இந்த வினாவை கேட்டிருக்கின்றார்கள். அப்போ இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் அபூ தாவூதில், இப்னு மாஜாவில், இன்னும் முஜமுல் கபீர் என்ற இமாம் தபரானினுடைய நூட்களில் இடம்பெறக்கூடிய செய்தி தான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலா மயாமினி சுஃபூஃபி, தொழுகையில் வரிசையில் வலது பக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்கிறான், அதே போன்று வானவர்கள் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக வேண்டி அருளை வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள் அப்படி என்ற செய்தி சுனன் அபூ தாவூத், இப்னு மாஜா, இமாம் தபரானியுடைய முஜம் ஆகிய நூட்களில் இடம்பெறுகின்றது. அப்போ இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தியா அப்படி என்று கேட்டால் இது ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது. இது ஒரு பலவீனமான செய்தி. இந்த செய்தியுடைய அறிவிப்பாளர் வரிசையில் முஆவியத் இப்னு ஹிஷாம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். இந்த முஆவியத் இப்னு ஹிஷாம் என்ற அறிவிப்பாளரை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ் துறையில் இருக்கக்கூடிய ஏராளமான ஹதீஸ் துறை திறனாய்வு துறையில் இருந்த அறிஞர்கள் இவரை நிறைய குறைகளை சொல்லி இருக்கின்றார்கள். எது மாதிரியான குறைகள் இவர் மீது முன்வைக்கப்படுகிறது என்று சொன்னால், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் முஸ்னத் அஹ்மது என்ற நூலை தொகுத்த அஹ்மது இப்னு ஹம்பல் என்ற அந்த அறிஞர் சொல்லி காட்டுகிறார், இவரிடத்துல கசீருல் ஹதை அதிகமான தவறுகள் இருக்கின்றது. கொஞ்ச நஞ்ச தவறு இல்லை, நிறைய தவறு, இவர் அதிகமான தவறுக்கு உட்பட்டவர் அப்படின்னு சொல்கிறார். அதே போன்று இமாம் தாரகுத்னி அவங்க என்ன சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னால், இவர் லைசபில் கவி, இவர் ஒரு பலமான அறிவிப்பாளர் கிடையாது, இவர் உறுதியான பலமான அறிவிப்பாளர் இல்லை அப்படின்னு சொல்லி இமாம் தாரகுத்னி அவங்க சொல்கிறாங்க. அதே போன்று உஸ்மான் இப்னு அபி ஷைபா என்ற அந்த அறிஞர் என்ன சொல்லி காட்டாருன்னு சொன்னால், முஆவியத் இப்னு ஹிஷாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் இவர் ரஜுலுன் சதூக்குன், இவர் கொஞ்சம் நம்பகமான உறுதியானவர் இல்லை, 2ஆம் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் என்றாலும் வலைச பிஹுஜ்ஜத்தின், இவரை ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. இவர் அறிவிக்கக்கூடிய செய்தியை இவருடைய நம்பகத்தன்மை அடிப்படையாக வைத்து ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே போன்று இமாம் இப்னு உக்தா அவர் என்ன சொல்லி காட்டாருன்னு சொன்னால் ஒரு ஒரு பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறார். என்ன குற்றச்சாட்டை சொல்லி காட்டுறாருன்னு சொன்னால் இவர் எஸ்ரிக்கு அஹாதீஸ சௌரி, சுஃபியானு சௌரி என்ற அந்த அறிஞருடைய அந்த அறிவிப்பாளருடைய ஹதீஸ்களை இவர் திருடி களவெடுத்து ஃபயு ஹத்திசு பிஹா இவர் அறிவிப்பார். எப்படி அறிவிப்பார் சொன்னால் அன் ஷுயூஹிஹி இவருடைய ஆசிரியரிடம் இவர் கேட்டதை போல் என்ன செய்வார், இவர் அறிவிப்பார். அப்போ இவர் சுஃபியானு சௌரியுடைய செய்திகளை அப்படியே திருடி இவருடைய ஆசிரியர் பேரில் போட்டு இவர் அறிவிப்பதை போன்று என்ன செய்வார், இவர் அறிவிக்கக்கூடியவர் அப்படி என்று இமாம் இப்னு உக்தா அவங்க இவரை பற்றி ஒரு பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதே போன்று இன்னும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவர் அறிவிக்கக்கூடிய இந்த செய்திகள் சம்பந்தமாக என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இவர் யாரிடமிருந்து இந்த செய்தி அறிவிக்கிறார் என்று சொன்னால் சுஃபியான் என்ற அறிவிப்பாளரிடமிருந்து இந்த செய்தி அறிவிக்கிறார். அப்போ சுஃபியான் என்ற அறிவிப்பாளரிடமிருந்து இவர் மட்டும் இந்த செய்தி அறிவிக்கல, இவர் அல்லாத இன்னும் சில அறிவிப்பாளர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சுஃபியான் என்ற அறிவிப்பாளரிடமிருந்து உசாமத் இப்னு ஸைதிடமிருந்து சுஃபியான் கேட்கிறாரு, சுஃபியானிடமிருந்து முஆவியத் இப்னு ஹிஷாம் அறிவிக்கிற அடிப்படையில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த சுஃபியானிடமிருந்து உசாமத் இப்னு ஸைத் வழியாக முஆவியத் இப்னு ஹிஷாம் அல்லாத இன்னும் ஏராளமான அறிவிப்பாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அறிவிக்கிறாங்க. அவர்களுடைய அறிவிப்புல என்ன இடம்பெறவில்லை என்று சொன்னால் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலா மயாமினி சுஃபூஃப் தொழுகையின் வரிசையில் வலப்பக்கம் இருக்கின்றவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்கிறான், வானவர்கள் அருளை வேண்டுகிறார்கள் என்று இடம்பெறல. அதற்கு மாற்றமாக அவர்களுடைய அறிவிப்புகளில் எவ்வாறு இடம்பெறுகிறது என்று சொன்னால் அலல்லதீன யுஸல்லூன சுஃபூஃப வரிசைகளில் நேராக இருந்து வரிசைகளில் அணிவகுத்து நின்று எவர்கள் தொழுகையை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், அருள் செய்கிறான், வானவர்கள் அருளை வேண்டுகிறார்கள் அப்படி இடம்பெறுகின்றது. அப்போ சுஃபியானிடமிருந்து கேட்கின்ற மாணவர்களில் முஆவியத் இப்னு ஹிஷாம் தவிர்த்து ஏனைய மாணவர்கள் ஏனைய அறிவிப்பாளர்கள் வலப்பக்கம் என்று அறிவிக்காமல் தொழுகையில் வரிசையில் அணிவகுத்து நின்று தொழுகின்றவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்கிறான், வானவர்கள் அருளை வேண்டுகிறான் அறிவிக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய அறிவிப்புக்கு இவர் மாற்றமாக அறிவிக்கிறார். ஏற்கனவே ஒரு பலவீனமான அறிவிப்பாளர், இவர் மேல நிறைய குறைகள் குற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற இந்த முஆவியத் இப்னு ஹிஷாம் ஏனைய அறிவிப்பாளர்களுக்கு மாற்றமாக அறிவிக்கின்ற காரணத்தினால் இவருடைய அறிவிப்பு சாதாரண அறிவிப்பாகவும் மற்றவர்களுடைய அறிவிப்பு சாத் அல்லாத மஹ்ஃபூலான அறிவிப்பு அப்படி என்றும் இமாம் பைஹக்கி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பலவீனமான செய்தியாக இருக்கின்றது. அதே போன்று இந்த கருத்துக்கு நேர்பாடாக இன்னும் சில செய்திகள் இடம்பெறுகின்றது. அந்த செய்திகளும் பலவீனமான செய்திகளாக இருக்கிறது. என்ன செய்தி என்று சொன்னால் எங்களுக்கு பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இடம்பெறுகின்றது, இனிஸ்ததஅத அன் தகூன ஹல்ஃபல் இமாம். நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீ தொழுகையில வரிசையில் நிற்கிற நேரத்தில் உனக்கு முடிந்தால் உனக்கு சக்தி இருந்தால் நீ என்ன செஞ்சிரு, இமாமுக்கு பின்னாடி நின்றுரு. இமாம் முன்னாடி இருப்பார், இமாமுக்கு பின்னாடி இமாமுக்கு நேர நீ இருந்து கொள். வ இல்லா அவ்வாறு உனக்கு முடியவில்லை என்று சொன்னால் ஃபஅன் யமீனிஹி இமாமுக்கு வலப்பக்கம் நீ இருந்து கொள் அப்படி என்ற செய்தியை இமாம் தபரானியுடைய முஅஜமுல் அவுசத் அப்படி என்ற அந்த நூல் எங்களுக்கு பார்க்கலாம். இந்த செய்தியும் ஒரு பலவீனமான செய்தியாக இருக்கிறது. இதில் இம்ரான் இப்னு ஹாலித் அல் ஹுசாயி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். இவரையும் ஹதீஸ் துறையில் அறிஞர்கள் குறை சொல்லி இருக்கின்றார்கள். இமாம் அபு ஹாத்தம் ராசி அவர்கள் குறிப்பிடுகிற நேரத்தில் இம்ரான் இப்னு ஹாலித் அல் ஹுசாயி என்பவர் லைஃபுன் ஒரு பலவீனமான அறிவிப்பாளர் அப்படி என்று சொல்கிறார். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் மத்ரூக்குல் ஹதீஸ் இவர் ஹதீஸ் துறையில் விடப்பட வேண்டியவர் அப்படி என்று இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று இமாம் அபு ஹாத்தம் இப்னு ஹிப்பான் அல் பஸ்தி என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் திறனாய்வு துறை அறிஞர் என்ன சொல்லி காட்டுறார் என்று சொன்னால் இவர் பசரா வாசிகளிடமிருந்து என்ன செய்வார் என்று சொன்னால் ஆச்சரியமான செய்திகள் அறிவிப்பார். அந்த ஆச்சரியமான செய்திகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் நம்பகமானவர்கள் அறிவிக்கின்ற செய்திகளுக்கு நேரப்படாத அடிப்படையில் ஆச்சரியமான செய்திகள் அறிவிப்பார். அப்போ ஆச்சரியமான செய்திகளை இவர் அறிவிப்பார் என்று சொன்னால் இவருடைய ஆச்சரியமான செய்திகளை எடுத்து பார்த்தால் இவரை விட நம்பகமானவர் இருக்கிறாங்களே, இவர் ஆல்ரெடி குற்றம் சொல்லப்பட்டவர். அப்போ நம்பகமானவர்களுடைய செய்திகளுடன் இவர் அறிவிக்கின்ற ஆச்சரியமான செய்திகள் ஒத்து போகிறதா நேர்படுகிறதா என்று பார்த்தால் நேர்படவும் ஆது ஒத்துப்போகாத செய்திகள் என்ன செய்வார், இவர் அறிவிப்பார். எனவே ஃபலா யஜூசுல் இஹ்திஜாஜு பிமன் ஃபரத மின ரிவாயாத் இவருடைய தனித்து அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகள் ஆதாரத்துக்கு ஏற்றுக்கொள்ள
தகுதியற்றது அப்படி என்று இமாம் அபூ ஹாத்திம் இப்னு ஹிப்பான் அல் பஸ்தி என்று சொல்லக்கூடிய அந்த திறனாய்வுத்துறை அறிஞர் சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த செய்தியும் ஒரு ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியற்ற பலவீனமான செய்தியாக காணப்படுகின்றது. அதே போன்று இந்த கருத்தில் இன்னும் சில செய்திகளை பார்க்கலாம். இமாம் தபரானியுடைய முஅஜம் என்ற நூலில் இடம்பெறுகின்ற இதே கருத்தில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தி. அந்த செய்தியில் யார் இடம்பெறுகிறார் சொன்னால் இஸ்மத் இப்னு முஹம்மது சாலிமி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். இவர் ஹதீஸ் துறையில் நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு அறிவிப்பாளர். எனவே இவருடைய செய்தியும் ஆதாரத்துக்கு ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியற்ற செய்தியாக இருக்கின்றது. அதே போன்று இன்னும் ஒரு செய்தி எங்களுக்கு பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இடம்பெறுகின்ற செய்தி, மன் ஸல்லா ஃபீ மைஸிரத்தில் மஸ்ஜிதி ஃபலஹு கிஃப்லானு மினல் அஜ்ர். எவர்கள் தொழுகையில் தொழுகையை நிறைவேற்றுகின்ற நேரத்தில் பள்ளிவாசல் இடப்பக்கமாக இருந்து தொழுகையை நிறைவேற்றுகின்றார்களோ, ஏற்கனவே பார்த்த செய்தி வலப்பக்கம் சம்பந்தமான செய்தி, அந்த அனைத்து செய்திகளும் பலவீனமானது. அப்போ இன்னொரு செய்தி எப்படி இடம்பெறுகின்றது? இடது பக்கமாக இருந்து ஒருவர் தொழுகையை நிறைவேற்றுவார் என்று சொன்னால், பள்ளியில் தொழுவார் என்று சொன்னால் அவருக்கு 2 மடங்கு கூலி இருக்கின்றது அப்படி என்ற செய்தி இடம்பெறுகின்றது. இந்த செய்தி இப்னு மாஜாவில் இடம்பெறுகின்றது. இதுவும் ஒரு பலவீனமான செய்தி. இந்த செய்தியில் லைஸ் இப்னு அபி சுலைம் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். இவரையும் ஹதீஸ் திறனாய்வு துறையில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் நிறைய குறைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். இமாம் இப்னுல் ஜுனைத் என்று சொல்லக்கூடியவர் சொல்லி காட்டுகிறார், இவர் பலவீனமான ஒரு அறிவிப்பாளர், பலமானவர் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதே போன்று இமாம் அபு ஜுரா என்று சொல்லக்கூடிய அறிஞர் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், லா தகூமு பிஹில் ஹுஜ்ஜா, இவருடைய செய்திகள் ஆதாரத்துக்கு நிற்காது, ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு முடியாத செய்திகள் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று அஹ்மது இப்னு ஹம்பல் இமாமுடைய மகன் அப்துல்லா இப்னு அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கள் சொல்லி காட்டுகிறார், இவர் முல்தரிபுல் ஹதீஸ் துறையில் இவருடைய செய்திகள் குளறுபடியான செய்திகள், ஒரு உடன்பாட்டுக்கு வர முடியாத குளறுபடியான செய்திகளை இவர் அறிவிப்பார் அப்படி என்று அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்களுடைய மகன் அப்துல்லா இப்னு அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று இமாம் திர்மிதி அவர்கள் அவருடைய அல் இலலுல் கபீர் என்ற அந்த நூலில் சொல்லுகிற நேரத்தில் இவருடைய செய்திகள் சந்தோஷத்தை தராது. லைஸுடைய செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றதாக, அந்த செய்தியை கேட்டாலே இது சரியான செய்திகள் சந்தோஷப்படுகின்ற அடிப்படையில் லைஸுடைய செய்திகள் இருக்காது அப்படின்னு சொல்லி இமாம் திர்மிதி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதே போன்று இன்னும் நிறைய அறிஞர்கள், இமாம் இப்னு ஹிப்பான் அவர்கள், இப்னு ஹிப்பான் இமாமை பொறுத்த வரைக்கும் இவர் லேசில அறிவிப்பாளர்களை விமர்சனம் செய்ய மாட்டார். யாருன்னு தெரியாத அறிவிப்பாளர்களை கூட நம்பகமானவர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தான் இமாம் இப்னு ஹிப்பான் அவர்கள். அவங்க என்ன சொல்லி காட்டுறாங்க, அவருடைய கிதாபுல் மஜ்ரூஹீன், அதாவது குறை சொல்லப்பட்டவர்களை உள்ளடக்கிய ஒரு புத்தகம். அந்த குறை சொல்லப்பட்டவர்களுடைய புத்தகத்தில் இவரையும் கொண்டு இவர் குறை சொல்லப்பட்டவர் அப்படி என்று இமாம் இப்னு ஹிப்பான் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் நஸாயி அவர்கள் சொல்லி காட்டார்கள், லைஃபுன், இவர் ஒரு பலவீனமான ஒரு அறிவிப்பாளர். இமாம் ஜௌஸ்ஜானி சொல்லுகின்ற நேரத்தில் இவருடைய செய்திகள், இவருடைய ஹதீஸுகள் பலவீனமானது அப்படி என்று ஏராளமான ஹதீஸ் திறனாய்வு துறையை சார்ந்த அறிஞர்கள் இந்த லைஸ் இப்னு அபி சுலைம் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் பலவீனமான அறிவிப்பாளர், ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியற்ற அறிவிப்பாளர் அப்படி என்று விமர்சனம் செய்திருக்கின்ற காரணத்தினால் இந்த செய்தியும் ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது. அப்ப தொழுகையில் பொறுத்த வரைக்கும் வலது பக்கம் இருந்தால் சிறப்பு என்று சொல்லுகின்ற செய்திகளும் பலவீனம், இடது பக்கம் இருந்தால் சிறப்புகள் என்று வருகின்ற செய்திகளும் பலவீனமான செய்தியாக இருக்கிறது. ஆனால் பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு என்ன சொல்லி காட்டுறாருன்னு சொன்னா, எவர்கள் தொழுகையில் முதல் வரிசையில் கிடைக்கின்ற நன்மையையும் பாங்கு சொல்லுகிற நேரத்தில் கிடைக்கின்ற நன்மைகளையும் அறிந்து கொள்கிறார்களோ, அப்ப சீட்டு குலுக்கி போட்டாவது அந்த நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு முற்படுவார்கள் அப்படின்ற செய்தி ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்கிறது. சஹீஹுல் புகாரியில் இன்ன பிற நூட்களில் இடம்பெறுகின்ற செய்தி. அப்ப முதலாவது வரிசையை சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அது முதல் வரிசையில் வலப்பக்கம் இருந்தாலும் சிறப்பு தான், இடப்பக்கம் இருந்தாலும் சிறப்பு தான். வலதுக்குத்தான் சிறப்பு இடதுக்கு சிறப்பு இல்லை என்றோ, அல்லது இடதுக்குத்தான் சிறப்பு வலதுக்கு சிறப்பு இல்லை என்றோ சொல்லப்படவில்லை. அப்ப தொழுகையை பொறுத்த வரைக்கும் முதல் வரிசையை நாம் அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்கணும். முதல் வரிசையில் எந்த இடத்தில் இருந்தாலும் எங்களுக்கு அந்த சிறப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் இது சம்பந்தமாக ஆதாரபூர்வமான ஒரு செய்தி இடம்பெறுகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியதாக கட்டளையிட்டதாக இந்த செய்தியில் இடம்பெறல. அது சஹாபாக்கள் அவர்களாக விரும்பி என்ன செய்கிறார்கள்,
தொழுகையில வரிசையில வலது பக்கம் இருக்கக்கூடிய வலமையை நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் சஹாபாக்கள் விரும்பி அவர்களாக செய்து வருகிறார்கள். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை எங்களுக்கு சஹீஹ் முஸ்லிமிலையும் இன்னவிர நபிமொழி தொகுப்புகளையும் நூட்களையும் எங்களுக்கு பார்க்கலாம். அவங்க என்ன சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னா, நாங்கள் தொழுகையில் வரிசையில் இருக்கக்கூடிய நேரத்தில் குன்னா இதா சல்லைனா ஹல்ஃப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி தொழுதால் அஹ்பப்னா அன் நகூன அன் யமீனிஹி, ரசூலுல்லாஹ்வுக்கு வலப்பக்கம் இருப்பது நாங்கள் விரும்புவோம். அப்போ நபித்தோழர்களுக்கு பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அவர்களுக்கு இன்னபிற நபித்தோழர்களுக்கு என்ன விருப்பமாக இருந்திருக்கிறது என்றால் தொழுகையில் வலப்பக்கம் இருப்பது விருப்பமாக இருந்தது. இதற்கான காரணம் என்ன? சிறப்பு என்பது காரணமா அல்லது ரசூலுல்லாஹ் சொன்னது என்பது காரணமானு கேட்டால் அது அல்ல காரணம். அந்த பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, ஏன் அப்படி வலப்பக்கம் இருப்பதை நாம் விரும்பினோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்துவிட்டு மக்களை நோக்கி திரும்புகிற நேரத்தில் யுக்பிலு அலைனா பிவஜ்ஹிஹி, ரசூலுல்லாஹுடைய முகம் எங்களை நோக்கி திரும்பும். வலப்பக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு முதலாவது ரசூலுல்லாஹுடைய முகம் காட்சி அளிக்கும், அல்லது ரசூலுல்லாஹ் திரும்புகிற நேரத்தில் வலப்பக்கம் இருக்கக்கூடியவர்களை முதலாவதாக ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்களே. அதனால் நாங்கள் தொழுகையில் அல்லாஹ்வின் தூதருக்கு பின்னால் தொழுதால் வலப்பக்கம் இருப்பதை விரும்பினோம். இதை மற்றவங்களுக்கு பின்னாடி தொழுதா விரும்பினோம் என்று கூட சொல்லலை. எப்படி தெளிவாக சொல்றாங்க? இதா சல்லைனா ஹல்ஃப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வின் தூதருக்கு பின்னாடி தொழுதா தான் அஹ்பப்னா அன் நகூன அன் யமீனிஹி, ரசூலுல்லாஹ்வுக்கு வலப்பக்கம் இருப்பதை நாங்கள் விரும்பினோம்ன்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அவங்களுக்கு காட்சி அளிக்குது, அல்லது ரசூலுல்லாஹ் திரும்புகிற நேரத்தில் முதலாவது அவர்களை பார்ப்பார்கள் அப்படின்ற அடிப்படையில் சஹாபாக்கள் விரும்பி இருக்கிறார்களே தவிர சிறப்பு என்றோ அல்லது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்றோ என்ன செய்யலை, அந்த செய்திகளை இடம்பெறவில்லை அப்படி என்பது நாங்கள் விளங்கணும். அப்போ தொழுகையில் வரிசைக்கு முதலாவது வரிசைக்கு இஸ்லாம் சிறப்புகள் எங்களுக்கு சொல்லியிருக்குது. அது முதல் வரிசையின் வலப்பக்கமாக இருக்கட்டும், இடப்பக்கமாக இருக்கட்டும், நடுவாக இருக்கட்டும், எந்த இடமாக இருக்கட்டும், எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த சிறப்பு கிடைக்கும். அது தவிர வலப்பக்கத்துக்கும் அல்லது ரசூலுல்லாஹ்வுக்கு இமாமுக்கு நேராக இருப்பது என்பதற்கும் அல்லது இமாமுக்கு இடப்பக்கத்துக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு என்றும் என்னென்ன சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அனைத்தும் பலவீனமான நிராகரிக்கப்பட வேண்டிய செய்திகள் அப்படி என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது அந்த சகோதரருடைய வினாவுக்கான பதிலாக கூறிக்கொள்கிறேன்.